ஹாய், வெல்கம் டு சேனல் சாரா கிரியேஷன்ஸ். ஆஃப்டர் அ லாங் டைம், அதாவது பாட்டியும் பேத்தியும் அப்புறம் நம்ம வந்து இந்த நார்த் இந்தியா டூருக்கு அப்புறம் எங்கள் அம்மா வந்து லைவ்ல வந்திருக்காங்க. லைவ் மீன்ஸ் என்ன, ஒரு வீடியோக்கு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன இயரோட ரீகேப் அந்த மாதிரி. ஸோ எல்லாருமே வந்து என்னென்னா ஒரு இயர் முடியும் போது என்னெல்லாம் நடந்ததுன்றதை வந்து ஒரு சின்ன ரீகேப் பண்ணும்போது தான் நெக்ஸ்ட்டு இயர்க்கு வந்து நம்ம என்ன மாற்றங்களில் கொண்டு வர முடியும், என்ன நம்ம மல்டிப்ளை பண்ணோம், என்ன நம்ம டிவைட் பண்ணோம், என்ன சப்ட்ராக்ட் பண்ணோம், என்ன அடிஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இதுவாக இருக்கும். ஸோ அதை வந்து சொல்கிறதுக்கு தான் எங்கள் அம்மா வந்து இப்போ வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப போர் அடித்து போயிட்டு இப்போ தான் களைச்சி போய் இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. ஸோ அதை வந்து என்னன்னு பார்க்கலாம். என்னம்மா? எஸ், வெல்கம் டு சஹாரா கிரியேஷன்ஸ். ஐ எம் ஸ்வர்ணலதா ஸ்ரீராமன். என்னோட ஏஜ் வச்சு நான் வந்து என்னோட சின்னவாளுக்கு நான் என்னெல்லாம் இந்த இயர் ஃபுல்லாக என்னெல்லாம் தட் இஸ் பாசிட்டிவும் பார்த்தேன், நெகட்டிவும் பார்த்தேன், வியாதியும் பார்த்தேன். அதுலேயும் எப்படி என்ன ஏஜ்னா வரதான் செய்யும். அதுலேயும் இப்போ என்னடா ஆண்டி வந்து ஹாப்பியாக இருக்காளா அப்படின்லாம் கிடையாது. இருக்கிறதுல ஹாப்பியாக இருக்கணும்னு அதான் என்னுடைய மோட்டிவே. ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டோம்னாக்கா இன்னும் நெகட்டிவாக உள்ளுக்குள்ளே போயிடுவோமேன்ற ஒரே பாலிசினால எல்லாத்தையும் அப்படியே அமுக்கி போட்டுட்டு யூடியூபுக்கு வந்துட்டாங்க. அதுதான் வந்து எங்க அம்மாக்கு சச்சின் டெண்டுல்கருக்கு எப்படி பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் எனர்ஜியோ, எங்க அம்மாக்கு வந்து யூடியூப் இஸ் தி சீக்ரெட்டே கிடையாது. எல்லாமே ஆமா. சீக்ரெட் போது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா, இது வந்து ஓபன் சீக்ரெட். இது அவ்வளவுதான், எல்லாருக்குமே தெரியும். அதான் என் பையன் கூட சொல்லுவான், எப்பவுமே யூடியூப்லயே இருக்கியம்மா நீ அந்த மாதிரி. ஆனா பார்க்க மாட்டாங்க, அதான் இங்க ஹைலைட். அதாவது போனை அடிக்டடா வந்து பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. யூடியூப் என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற வந்து ஒரு இதுதான். ஸோ இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து தெரிஞ்ச வரைக்கும் இந்த இயர் எண்டு வரைக்கும் முடிஞ்சா நாங்க வந்து எங்களுடைய லைஃப்ல என்ன ஷேர் பண்ணோம் அப்படின்றத நாங்க வந்து ஷேர் பண்றோம். ஸோ நீங்களும் உங்களுக்கு என்னவோ ரீகேப் பண்ணி பாருங்க, என்னெல்லாம் உங்களால வந்து மாத்திக்க முடியும், என்னெல்லாம் ஜாலியா இருக்க முடியுன்றத பாருங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ எங்கள் அம்மாவோட பாசிட்டிவ் சைடு மட்டும் இப்போ வந்து எங்கள் அம்மா ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆமாம், ஓகேம்மா, இப்போ நீ வந்து தடபுடலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க உனக்கு. தேங்க்யூ. ஆமாம், ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க உங்கள் இதுன்ட்டு. ஸோ இப்போ நீ உன்னுடைய வளையல், உன்னுடைய செயின். இல்லை, என்னை பற்றி நான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னை பற்றி தெரியாதவர்களுக்கு, நான் வந்து ரயில்வேலேருந்து ரிட்டையர் ஆனேன். என்னோடய பேசிக் கேரக்டர் என்னன்னா, எனக்கு வந்து கடவுள் மேலே அபரிவிதமான ஒரு நம்பிக்கை. அதாவது எல்லாமே கடவுள் தான், நம்ம நடக்க வைக்கிறது கடவுள் தான், நம்மளை பேச வைக்கிறது கடவுள் தான் அப்படின்னு கடவுள் மேலே பிளைண்ட் பிலீஃப், மூட நம்பிக்கைன்னு கூட சில பேர் சொல்லுவா. ஏன்னா நீங்கள் ஏன் இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, இட் ஹேப்பன்டு, வை யூ கனெக்ட் வித் காட்ஸ் வில் அப்படின்னுவா. அந்த அளவுக்கு எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை. ரெண்டாவது வந்து நான் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பேன். என்னோட ஆஃபீஸ் டேஸ்லெல்லாம் இங்கே வந்து எங்கள் ஹஸ்பண்டை சொல்லணும். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஹைதராபாடில் இருந்தப்போ எனக்கு சோக்கர் வாங்கிட்டு வந்தார். சோக்கர்லேருந்து மேட்சிங் பீட்ஸு, கலர் பீட்ஸு, ரெட்டிலேயே 3 ஷேடு வச்சுருப்பேன், க்ரீனில் 2 ஷேடு, அது மாதிரி பீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பேன் வித் பெண்டன்ட்டு. அதுக்கப்புறமா வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பேன். இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து என்னுடைய ரயில்வேல 3 டிபார்ட்மெண்ட் பார்த்தேன். பர்சனல் டிபார்ட்மெண்ட்டு, கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட், ஆப்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட். ஸோ 3 டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் பீப்புளோட நான் நல்லா மூவ் ஆகியிருக்கேன். அதனால் இப்போ நான் கொஞ்சம் ஈஸியாக மூவ் ஆகிடுவேன். எனக்கு வந்து ரொம்ப மனுஷால ரொம்ப அனலைஸ் பண்ணலாம் தெரியாது. பிளைண்டாக எப்படி நான் கடவுளை நம்புறனோ அது மாதிரி மனுஷாலையும் நம்பின்னு போயிடுவேன். எல்லாருமே கூட இருக்கவா சொல்லுவேன், இவ்வளோ பிளைண்டாக நம்புறீங்களே மேடம், உங்கள் பின்னாடியெல்லாம் எப்படியெல்லாம் பேசுவாங்க மேடம். எனக்கு அதெல்லாம் தெரியவும் தெரியாது. பட் ஐ சக்ஸஸ்ஃபுல்லி completed my service from railways. This is my character, and I used to help people around me. That gives me happiness.
அது வந்து ஒரு ஸ்டோரி கூட நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி 6 அறிவு படித்த நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு செய்யும் பொழுது தான் நம்மளுடைய ஆனந்தம் ரெட்டிப்பாகும். ஒன்று நம்ம கையில ஹெல்ப் வாங்கினவங்க, நம்ம ஹெல்ப் பண்ணினவங்க. ஸோ 2 பேருக்குமே ஹாப்பினஸ் கொடுக்கும். இது திஸ் இஸ் மை பேசிக் கேரக்டர் அண்ட் ஐ எம் செல்ஃப் அட்மைரர் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். நான் என்ன ரசிச்சுப்பேன், எப்பவுமே ரசிப்பேன். திஸ் இஸ் மை கேரக்டர். ஆமா, எனக்கு வந்து சின்ன வயசுல எங்க அப்பா வந்து ஊருக்கு வந்து வேலை பண்ணியிருந்தாரு. ஐ மீன் ஊர்ல வேலை பண்ணியிருந்தாரு திருப்பதியில. எங்களுக்கு ஒரு ஃபேமிலியா பழக்கம் என்னன்னா, எங்க அப்பா ஊர் கிளம்பும் போது ஒன்று மண்டே மார்னிங் கிளம்பணும், இல்லைன்னா சண்டே ராத்திரி கிளம்பணும். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டே ராத்திரி கிளம்பும் போதே வந்து கஷ்டமாக இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு. எங்களுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கும். நாங்கள் ஸ்டேஷன் வரலாம் போயிடுவோம். போயிட்டு இன்றைக்கே போகணுமாப்பா அப்படின்னு கேட்போம். எங்கள் அப்பா எங்களுடைய மனசுக்கு, எங்களோட அழுகைக்கு மயங்கி சரி போ நாளைக்கு காத்தாலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். அதில் ஒரு ஈவினிங் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அம்மா நேராக வந்து பட்டேல் ரோட்டில் இருக்கிற ஒரு ஃபேன்சி ஷாப்புக்கு போயிட்டு பிளாஸ்டிக் வளையல் எல்லாம் மேட்சிங்காக வாங்கினாங்க. அதில் வந்து இந்த ஒயிட் கலர் பிளாஸ்டிக் வளையல், பிங்க்கு கலர், அதாவது ரோஸ் கலர், அது என் கண்ணுலேயே இருக்குது. எப்போவுமே அவங்க வந்து இப்போ கூட பாருங்கள் மேட்சிங்காக வளையல் போடுவாங்க. எனக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஈவன் தோ ஐ ஹவ் சீன் ஹர் ட்ரெஸ்ஸிங் அப், எனக்கு வந்து சுத்தமாக, அதாவது நான் எப்படி சொல்லணும்னா நன்னு மாதிரி இருப்பேன் நான் எப்போவுமே வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மா போனால் கூட அது எங்கள் அம்மாவுக்கு வந்து இதெல்லாம் போட்டுட்டு எங்கள் அம்மாவுக்கு ட்ரெஸ் பண்ணணுன்றது எனக்கும் என் தம்பிக்கும் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. இதை போட்டுன்னு போமா அதை போட்டுன்னு போமா நாங்கள் சொல்லுவோம். என் தம்பி என்ன பண்ணுவான், ஒரு ஸ்டெப்பு மேலே காம்பினேஷனே வேறு போடுவான். அந்த மாதிரி எங்கள் அம்மா ட்ரெஸ் பண்ணி நாங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணி விட்டு, அதாவது எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து பின் பண்ணுவேன். நான் தான் பின் பண்ணுவேன் எங்கள் அம்மாவுக்கு. அதனால 4 கால் பின்னல் வந்து நான் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து எங்கள் அம்மாவுக்கு பின்னி விடுவேன். எங்கள் அம்மா எனக்கு பின்னி விடுவாங்க. சாரி பின்னு எனக்கு காலேஜ் டேஸ்லேருந்து நான் போட்டு விடுவேன். அதனால் எங்கள் அம்மா வந்து ட்ரெஸ் பண்ணிக்க வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஏஜ் ஃபேக்டர்னு இல்லை, கொஞ்சம் அவசரமாக என் பையனுக்கு பயந்தே வந்து குமார் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. ட்ரெஸ் பண்ணிட்டு நேராக போய் உக்காந்துடுறாங்க, என்னம்மா வேண்டான்ட்டு. அதே மாதிரி இன்னொரு பிகஸ்ட் பைத்தியம். என்ன பைத்தியம் சொல்லு நீ? போட்டோ எடுக்கிறது. போட்டோ பைத்தியம். எங்க அம்மா பைத்தியம்னா பைத்தியம். அதாவது எவ்வளோ பைத்தியம்னா, சுற்றி இருக்கவங்க எல்லாம் இரிட்டேட் ஆகிற அளவுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் எனக்கு. அது வந்து மோர்ஸோ இந்த செல் வந்த பிறகு ரொம்ப ஃபோட்டோ எடுக்கணும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேனே, எனக்கு மேரேஜில் வந்து விளையாடலில் வந்து லேக்மே இது சாட்டின் க்ளோ வச்சா விளையாடலில். அதுலேருந்து எனக்கு அது வரைக்கும் தெரியாது. அதுலேருந்து நான் சாட்டின் க்ளோ தான் போட்டுப்பேன். அந்த சாட்டின் க்ளோ போடுறது என்ன ஆகும்னா, மினிமம் 2 to 3 minutes வந்து நம்ம வந்து ட்ரையாகிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஏன்னா வந்து எல்லாமே அவசரமா டக்குன்னு வேலை முடிக்கணுமா, ஆஃபீஸுக்கு கிளம்பணுமா அப்படின்னு தான் கிளம்பிடுவேன். அதனால சாட்டின் க்ளோ போட்டோன்னா அப்படியே பூரிப்பா இன்னும் ஸ்வெட் ஆயிட்டு ஆன உடனே அப்படியே பஃபுன் மாதிரி. அதுக்கு மேலேயே பவுடர். ஏன்னா வெட்ல போடும் பொழுது அது வந்து அப்ப தெரியாது, போக தான் அது காத்துல போக அப்படியே பூச்சாண்டி மாதிரி ஆயிடும். அது எனக்கு தெரியாது, அது அடுத்தவங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி என் பையனுக்கு இங்க எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ சொன்னாலே ட்ரெஸ் பண்றது பிடிக்கும்னு. என் பையனுக்கு ஒரு நாள் சொன்னான், அம்மா நீ சாட்டின் க்ளோ போட்டுண்டு அந்த ஸ்வெட் ஆகுது இல்லம்மா, அந்த மூஞ்சி எனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ என் பையன் வந்து அதை கூட ரசிச்சான் போல இருக்கு நம்மள. ஸோ எங்க அம்மா பார்த்து எங்க அம்மா வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணிப்பாங்களோ அதை பார்த்துட்டு எங்கள் அம்மாவை நாங்கள் ரசித்தோம். ஆனால் எங்கள் அம்மா வந்து நினைக்கிற அளவுக்கு என்னாலலாம் இருக்க முடியல. இட்ஸ் அகைன்ஸ்ட் மை பிரின்சிபல். எனக்கு அவ்வளவுதான் பிராப்தம். தட் இஸ் ஃபைன். எனக்கு ஆசை. ஆனா இதுல ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன் சௌமினி, நீ வந்து பண்ணிக்கலன்றதுனால இந்த ஏஜ்ல நம்ம ஏன் பண்ணிக்கணும் அந்த அட்டிட்யூடே கிடையாது. அது பெரிய அது பிளஸ்ஸா மைனஸா எனக்கு தெரியாது. ஓகே, தட்ஸ் இண்டிவிஜுவல். அதுல ஒண்ணுமே யோசனையே கிடையாது. என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இன்னும் சொல்ல போனா மாப்பிள்ளையே சொல்லுவார், இந்த மாதிரி என்ன இவ்வளோ சௌமினி ஹஸ்பண்டே சொல்லுவார், என்ன உங்க அம்மா இவ்வளோ மேட்சிங்கெல்லாம் பண்ணின்னு வராளே அப்படின்னு. அந்த அளவுக்கு
சில பேர் என்ன முன்னாடி எல்லாம் பிஃபோர் அம்மா பொண்ணு கல்யாணம் ஆனாலே கொண்டை போட்டுடுவா, கொண்டை போட்டு வெள்ளையில டாட் போட்டு சொக்கா போட்டுப்பா, மாப்பிள்ளை எதிர போத்துன்னு வருவா. நான் என்னடா ட்ரிபிள் ஸ்டெப் that's okay, that's all individual. nail polish right, see, that is the power of working woman, that is all different. பட் இந்த பியூட்டிஃபுல்லா நம்ம காட்டணும்னா ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம அட்மைட் பண்ணா மட்டும்தான் நம்மளால அது பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ஆல் இண்டிவிஜுவல் கேரக்டர். யூ கான்ட் ஃபோர்ஸ் எனிபடி டு டூ ஆர் நாட் டு டூ. ஸோ ஒன்னை பொறுத்தவரையிலும் இது. பட் எனக்கு என்ன ஃபீல்னா இந்த இப்போ இருக்கிறது வந்து எங்கள் அம்மாவோட வந்து 30% க்ளோ தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கீங்கன்னா 21, 22, 23 வீடியோ வரலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கொஞ்சம் வந்து அப்படியே டபுள் ட்ரிபிள் மடங்குல க்ளோ ஆயிருப்பாங்க. இப்போ வந்து ஏஜ்னு கிடையாது. ஷீ இஸ் ஆல்வேஸ் லைக் திங்கிங் அபவுட் நாட் திங்கிங் அபவுட் ஏஜ். ஒரு ஸ்லோவா ஆயிட்டாங்க அவ்வளவுதான். அது ஸோ அதெல்லாம் எபிசோடு பத்தி அது வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல வர எபிசோட்ஸ்ல வந்து எங்க அம்மா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு ஷேர் பண்ணுவாங்க. இதுவே 10 நிமிஷம் வீடியோவா நாங்களே அரட்டை அடிச்சிட்டோம். ஸோ நீங்க இந்த எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க. நீங்களும் யூ கேன் ஆல்சோ ரிகலெக்ட் ஹவு யூ ட்ரெஸ் அப், அது மாதிரி நீங்களும் ரெக்கலெக்ட் பண்ணி நீங்க கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ல வேற ஒரு செட் ஆஃப் டைலாக் chatting order நாங்க வரோம். So until then, bye.